நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல OnePlus-ஓட புதிய வயர்லெஸ் இயர்பட்ஸ் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. Oppo-ஓட வயர்லெஸ் ஹெட்போன்ஸ்க்கு வந்து விலை குறைப்பு, அதே மாதிரி போட்டோட புதிய ஸ்மார்ட் பேண்ட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்ப நாலு விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது OnePlus தரப்புல இருந்து. OnePlus ஒரு புதிய மொபைலை ஜூலை 21, 2020 இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. அதோட சேர்த்து OnePlus Sports அப்படிங்கிற ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸையும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இதை நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமேசான் இந்தியாவில் போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அநேகமா இதோட லான்ச்சிங் வந்து ஜூலை 21, 2020 இந்த OnePlus-ஓட நோட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட சேர்த்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதோட விலையும் முழுமையான ஸ்பெசிஃபிகேஷனும். அடுத்த நம்ம பார்க்க போறது Oppo தரப்புல இருந்து தங்களுடைய வயர்லெஸ் ஹெட்போனுக்கு வந்து அதிரடியா விலையை குறைச்சிருக்காங்க. Oppo Enco-ஓட 2 மாடலுக்கு குறைச்சிருக்காங்க. சோ இது எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு ஜூலை 15, 2020 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டியா இருக்கும். ஸோ 700 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு விலையை குறைச்சிருக்காங்க Oppo-ஓட Enco. ஸோ HSBC கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்போட Enco வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கலாம் வித் டிஸ்கவுண்ட்டோட. அடுத்த நம்ம பார்க்க போகிறது போட் தரப்புல இருந்து. போட் ஒரு புதிய ஸ்மார்ட் பேண்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. போட் ProGear B20 அப்படிங்கிற பேரில். ஸோ இந்தியாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியல் டைம் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளூடூத் 4.0 வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 1.5 hours எடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமேசான் இந்தியாவில் என்ன விலையில உங்களுக்கு வந்து சேல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799 ரூபாய்க்கு உங்களுக்கு அமேசான் இந்தியாவில் போட்டோட ProGear B20 ஸ்மார்ட் பேண்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீ தரப்புல இருந்து போர்ட்டபிள் எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரஸர் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க ஜூலை 14. ஸோ இந்த தேதியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த புதிய டிவைஸை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2000 mAh பேட்டரி இருக்குது, மைக்ரோ USB சார்ஜ் போர்ட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லெட் லைட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சார்ஜ் எடுக்கிறதுக்கு வந்து 3 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாலுக்கு பயன்படுத்தலாம், கார் டயருக்கு பயன்படுத்தலாம், சைக்கிளுக்கு பயன்படுத்தலாம், அதே மாதிரி மோட்டார் சைக்கிளுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு ஃபுல்லாக இந்த மீயோட போர்ட்டபிள் எலக்ட்ரிக் ஏர் கம்ப்ரஸரை பயன்படுத்தலாம். பட் ஜூலை 14 வரைக்கும் நீங்கள் பொறுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Realme தரப்புல இருந்து. Realme என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு புதிய சார்ஜரை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. Realme-யோட 120 வாட்ஸ் அல்ட்ரா டாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, 4000 mAh பேட்டரி கொண்ட ஒரு டிவைஸை 3 மினிட்ல வந்து சார்ஜ் பண்ண முடியும். அதுவும் இந்த Realme-யோட 120 அல்ட்ரா டாட் ஃபாஸ்ட் சார்ஜர் மூலமா. இது வந்து Realme மட்டும் இல்ல, Xiaomi, Vivo இந்த டிவைஸ்களையும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத Realme தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது Sony தரப்புல இருந்து. Sony-யோட PS5 கேம் பாக்ஸ்க்கு வந்து ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மோரல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இது வந்து பழைய காலத்து ஆர்ட் தான், இருந்தாலும் அதை இப்போ அழகா புதுமைப்படுத்தி இந்த PS5 கேம் பாக்ஸ்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இது வந்து Flipkart, Amazonல வந்து லைவா வந்துருச்சு. ஸோ இது எப்போ சேலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நவம்பர் 2020 வந்து சேலுக்கு வரப்போகுது. 2 பிரிவா பிரிச்சுக்காங்க. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன், இன்னொன்று டிஜிட்டல் எடிஷன். இந்த டிஜிட்டல் எடிஷன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,500 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்தியன் கரன்சி படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதிகபட்சமாக 42,000 ரூபாய் வரைக்கும் இது வந்து சேல் பண்ண போறாங்க PS5 கேம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Sony தரப்புல இருந்து. Sony என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட $250 மில்லியன் வந்து எபிக் கேம்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியன் கரன்சி படி 1882 கோடி அப்படின்னு இருக்காங்க. ஸோ என்ன பிளான் அப்படின்னு தெரியல. பட் எபிக் கேம்ஸ் யார் அப்படின்னு தெரியும். Fortnite இந்த மாதிரி நிறைய கேம்ஸை வந்து சமீப காலமா லான்ச் பண்ணி நிறைய சக்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க கூட இந்த சோனியும் இணைஞ்சு இவ்வளவு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து எந்த மாதிரி கேம்ஸை வந்து வெளியிட போறாங்க அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது Canon தரப்புல இருந்து. Canon என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 மாடல் அறிமுகப்படுத்துறாங்க. Canon EOS R5 R மிரர்லெஸ் கேமரா. ஸோ இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ ஆரம்ப விலை என்ன பண்ணுங்கன்னா 2,15,000 ரூபாய், அதிகபட்சமாக 3,40,000 ரூபாய் வரைக்கும் இந்தியாவில் சேல் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து 45 மெகா பிக்சல் ஃபுல் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு பிக்சலை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சம அட்டகாசமாக இருக்க போகிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கூடிய விரைவில் நீங்கள் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். விற்பனைக்கு வருது. அமௌண்ட் தான் சொல்லிட்டேன், 2 லட்சத்துக்கு மேல, அதிகபட்சம் 3,40,000 ரூபாய் வரைக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது கூகுள் தரப்புல இருந்து. கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கரை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. கூகுளோட நெஸ்ட் ஸ்மார்ட் ஸ்பீக்கர். ஆல்ரெடி இந்த மாதிரி 2019 கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நெஸ்ட் மினி ஸ்பீக்கர் அப்படிங்கிற பேரில் அறிமுகப்படுத்துறாங்க. அதோட விலை என்னவா இருந்துச்சுன்னா இந்தியன் மதிப்புப்படி 9,999 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூகுள் இதே மாடலில் கூகுள் நெஸ்ட் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. அது கூடிய விரைவில் இந்தியாலையும் வரப்போகுது. என்ன விலை
அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியப்படுத்தல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸ்ல கடைசி நம்ம பார்க்க போறது சாம்சங் தரப்புல. சாம்சங் என்ன பண்ணிங்கன்னா ஒரு புதிய வயர்லெஸ் இயர்பட்ஸை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் அறிமுகப்படுத்த போறாங்க. அதுக்கு பேர் வந்து கேலக்ஸி பட்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதில் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர் வருது, அதே மாதிரி 2 லைட் இண்டிகேட்டர் வருது, USB டைப் சி போட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே இப்போ லீக் அவுட் ஆயிருக்கு. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் நீங்க இது முழுமையான விவரங்களையும் டீடைல்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன விலையில வந்து இந்தியாவில் விற்க போறாங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ள அமைஞ்சுக்கு நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பதிவிடுங்க. அப்படி என்னோட பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.